தமிழ்நாடு நம்ம மாவட்டத்திலையும் நம்ம மாநிலத்திலையும் அப்படின்னா நம்ம மாவட்டம் மட்டும்தான். நிறைய வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தினம் வந்து சிறப்பாக ஒரு ப்ரோக்ராமை வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ஒரு அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அவங்க வந்து நிறைய பண்ணணும், நிறைய சேவை பண்ணணும்னு சொல்லி நான் இறைவனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுறுசுறுப்பாக எவ்வளோ மக்களுக்கு வேண்டி எவ்வளோ வேலை பார்க்குறாங்க காலையில் நைட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்டத்தை சார்ந்த அனைவருக்குமே தெரியும். அவங்க வந்து இப்போ பெரியவங்க வந்து தண்ணியை குடிக்கிறாங்க, அதில் வந்து குடும்பம் இதாகுது, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய தலைமுறைகள் இருக்குல்ல, தலைமுறைகள் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வந்து இந்த போதையிலேருந்து அந்த பொருட்கள் வராமல், குழந்தைகளுக்கு அக்சஸ் ஆகாமல், குழந்தைகள் வந்து இது நல்ல குழந்தையாக வரணும். நம்ம அம்மா அப்பா எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு தீங்கிலேருந்து நம்ம வந்து பாதுகாத்து எப்படி வளர்க்கணுமோ அதே மனநிலையில தான் மேடம் வந்து ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு டாக்டரை அனுப்புகிறாங்க, பல் டாக்டர் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து குழந்தைங்க கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த கூலிப்பு இந்த மாதிரி டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய குழந்தைங்க அது மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ பண்ணுறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்புல வந்து அந்த ஒரு பேச்சஸ் வரும், அது பிறகு கேன்சராக மாறும். அப்படி நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன அதோட விளைவுகள் எப்படின்னு தீமைகள். அப்போ அதில் வந்து இந்த டாக்டர்ஸ் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்தேகமாக இருக்கிறவங்கள வாயை வந்து பார்த்து அந்த இது இருக்கா பிள்ளைங்க போய் சொன்னாலும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்காக வராதவங்க, அப்படி யாராவது நமக்கு சந்தேகப்பட்ட குழந்தைங்கன்னா அவங்க பள்ளி செக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுத்து ஒவ்வொரு பணிகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தினந்தோறும் வந்து ஒவ்வொரு இதுலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியும். ஃபேமிலியில் ஒருத்தவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அந்த ஃபேமிலி, அந்த குழந்தைங்க, அந்த தாய்மார்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட பொருளாதாரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நைட்டு நமக்கு கால் வரும், சைல்ட்லைனில் கூட கால் வரும், ஃபேமிலி இஷ்யூ வரும். அது எப்படின்னா அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, காலையில் பார்த்தா அங்கே போனால் அவங்க ஒன்றுமே இருக்காது. அந்த நைட் நேரம் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. அதுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து நம்ம அந்த போதை தான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த போதை பொருட்கள் எங்கே பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா எங்கே கடையில் விற்கிறாங்கனாலும் கூட நீங்கள் தயவுசெய்து அதை வந்து தகவல் தெரிவித்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம ஒரு வாரங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெட்டி கடைகள்லாம் வச்சுருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 25,000 ஃபைன் போடுறாங்க, அப்புறம் 50,000 ரூபாய், அப்புறமா 1 லட்சம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 200-300 ரூபாய்க்கு தான் அவங்க திங்ஸே வச்சுருப்பாங்க. அந்த கடையில் கூடி போனால் ஒரு 3000 ரூபாய் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஃபைன் போடுறப்போ 25,000 அப்படி ஃபைன் போடுறாங்க. திருப்பியும் நிறைய மக்கள் அடுத்த தடவையும் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் வந்து இது எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி அந்த விற்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாமே வயசானவங்க, ரொம்ப வசதியானவங்கலாம் கிடையாது. நம்ம அப்படி நமக்கு சந்தேகப்பட்டாலோ நீங்கள் அது மாதிரி கடைகள் இருந்தாலோ நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கலாம். நீங்கள் 10-9 கூட நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள். உங்கள் நம்பரை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த கடையில் இருக்குன்னா உடனே வந்து அது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சரிதா, போலீஸ் சரிதா, அதுக்கு ஒரு டீமே நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. நம்ம சாதா போலீஸ் வந்து இந்த கேஸ் போட்டாச்சுன்னா இந்த நிறைய ட்ரக்ஸ் கொண்டதால் வந்து சின்ன கேஸாக போயிடும். அதனால தான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸில் வந்து அந்த உணவில் கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணக்கூடாத உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இதை வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறமா எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது நம்மளோட இதுதான். நம்ம சொசைட்டிக்கு நம்ம நிறைய பொறுப்பு இருக்குது. நீங்கள் அனைவரும் வந்து போதையில்லா தமிழ்நாடு அந்த இலக்கை நோக்கி எல்லாரும் பயணிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த பாதுகாவலர்களுக்கு நன்றி.